இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் நாட்டு தான் நம்ம தைக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். 3 இன்ச்சு அகலம், நீளம் வந்து நான் வந்து அளக்கலை, ஒரு குட்டி பீஸில் தான் நான் தைச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 3 ஸ்டெப்பு நம்மளுக்கு தேவை. அது ஒரே துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீளமாக வச்சுட்டு கூட நீங்கள் ஒவ்வொரு மடிப்பாக வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்ச பீஸில் நம்ம இருக்கிறதுனால குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் ஒரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொன்றா தனித்தனியாக தைச்சிருக்கேன். நான் வந்து வீடியோக்கு நடுவில் வந்து நம்ம அந்த தைக்கிறத காமிச்சிருக்கேன். அப்போ வந்து நான் குட்டி குட்டி பீஸாக ஏன் தைச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். மொத்தமாக துணி இருந்துச்சுன்னா மொத்தமாக மடிப்பு வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி இல்லை, குட்டி குட்டி பீஸாக இருக்குது, நம்ம ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி தான் நம்ம நாட்டு வைப்போம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சின்ன சின்ன துணியில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட நம்ம தைச்சிக்கலாம். இல்லைன்னா ஜாயின் பண்ணி கூட தைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி 3.5 இன்ச்சு துணி 3 இன்ச்சு துணியை எடுத்துகிட்டு நீளம் வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கோங்க. நம்ம வச்சுட்டு நம்ம அந்த அளவுக்கு தக்கன நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இது வந்து ஒவ்வொரு மடிப்பாக வச்சு நம்ம தைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாக வச்சு நம்ம தைச்சிட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னா ஒரு 3.5 இன்ச்சு அகலம், 3.5 இன்ச்சு உயரம் சம பீஸ் எடுத்துக்கலாம். அது 3.5 இன்ச்சு வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு சம பீஸ் எடுத்துக்கோங்க. 3 இல்லாட்டி 4 இன்ச்சு இந்த 2 அளவு தான். ஆனால் வந்து உயரம் அகலம் எல்லாமே வந்து சம பீஸாக இருக்கும். நம்ம முக்கோணமாக மடக்கும்போது அந்த சேஃப் வந்து அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 3.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அதுவே எனக்கு போதுமானது. இப்போ இந்த ஓப்பன் பகுதியை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தையல் போடாமையும் நம்ம தைக்கலாம், நம்ம தையல் போட்டும் தைக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த 2 துணி வந்து நழுவும். அதனால நான் வந்து தையல் போட்டு நான் தைக்கிறேன். உங்களுக்கு தையல் போட்டு நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கோங்க, நீங்கள் நார்மலாக தைக்கிற மாதிரி இருந்தாலும் தைச்சிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி மடிப்பு வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, நம்ம 3 பீஸ் வந்து தைச்சிருக்கோம். அதை ஒவ்வொரு மடிப்பாக வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை தைக்கணும். நான் வந்து ஒரு ஸ்டெப்பு மட்டும் உங்களுக்கு தைச்சி காமிச்சேன். சேம் அதே அளவு தான் 3 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம நீளத்தை எவ்வளோ வேணாலும் வச்சுட்டு இந்த 3.5 இன்ச்சு துணியில் நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான் அளவு. நம்ம அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம தைச்சிடலாம். இப்போ நாட்டை வந்து இதுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம எப்பயும் நாட்டு தைப்போமோ அது மாதிரி நம்ம தைச்சி சைடு தைச்சிட்டு நம்ம அதை திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நாட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கும்போது கூட இந்த நாட்டு வச்சு நம்ம தைக்கும்போது அந்த டிசைனாக நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அது பார்க்க அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிசைன் ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி நீங்கள் நாட்டு தைச்சி போடும்போது அந்த டிசைனே கொஞ்சம் கிராண்டாக சூப்பராக இருக்கும். நார்மல் நாட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம டிசைன் நாட்டுக்கும் அந்த ப்ளவுஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட விரும்பி வந்து தைக்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம ஒரே மாதிரி நாட்டு வச்சு நம்ம தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு தோணும். நீங்கள் ஒவ்வொரு நாட்டும் அவங்க சொல்லாமையே ஒவ்வொரு நாட்டும் நீங்கள் டிசைனாக நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிடிக்கும். நம்மள்ட்ட தைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட வருவாங்க. நாட்டு தானே இதுக்கெல்லாமா வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அவங்க சொல்லாமே நம்ம ஒரு டிசைன் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கஸ்டமர் அதிகமாக தான் வருவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான நாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸு, நிறைய நாட்டு நம்ம இந்த சேனலில் நம்ம போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தச்ச ப்ளவுஸில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஈஸியான முறையில் பிகினர்ஸ்க்காகவே ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். பார்த்து பழகுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த தனியாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் தனியாக நான் வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக. ஒரு சாதாரண ஒரு ரவுண்ட் நெக்கு டிசைன் தான். அது நான் டிசைன் நாட் நம்ம வைக்கும்போது அந்த ப்ளவுஸே நம்மளுக்கு அருமையாக தெரியுது. சூப்பராக இருக்குது இந்த டிசைன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதை தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழம்பிடும். அதனால் வந்து ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள்.